ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தனம் அந்த ஆட்டோவோட இன்ஜின் எல்லாத்தையும் கழட்டி வச்சதை பார்த்துட்டு இப்போ ருக்கு அவங்க அதாவது மூர்த்தியோட அம்மா இருக்காங்களா எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அது மாதிரி கழட்டி வச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அதில் பார்த்தா தனம் யோசனையோட இந்த விஷயம்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி திருடிட்டு போயிடுவாங்களா, அவங்க திருடுறதுக்கு முன்னாடி நம்ம திருடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க. ஆனால் இது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் சீரியலில் தான் எல்லாமே நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்படி தான் கதையும் கொண்டு போகிறாங்க. பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து போய் நைட் நேரத்தில் அந்த ஆட்டோ எல்லாம் நிற்கிற இடத்துல போயிட்டு அந்த ஆட்டோவில் இருக்க அந்த ஸ்பேரெல்லாம் திருடுறாங்க. இடையில சும்மா காமெடி கலாட்டெல்லாம் நடக்குது. இந்த விஷயத்தை வீட்டில் சொன்னதுமே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் தனத்தை பாராட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளார தனம் உட்காந்துருக்காங்க. இப்போ மூர்த்தியோட அம்மா ருக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க தங்கச்சி அவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த விஷயத்தையும் பேசிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கேட்கும்போதே பார்த்தோம்னா தனம் கரெக்டாக இப்போ என்ன சௌந்தர்யாவுடைய அந்த கல்யாண விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மூர்த்தி இருக்கும்போதே சௌந்தர்யாவுக்கும் அதாவது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, சண்முகன் கூட ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே சொன்னாங்க. அந்த விஷயத்தை பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோவில் எல்லாம் சரி பண்ணி இப்போ பிங்க் ஆட்டோ அந்த ரோஸ் கலர் ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஆட்டோ ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா மூர்த்திக்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு இப்போ பார்த்தா தனம் ஆட்டோ ஓட்டுறதுக்கு எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா ருக்கு அதாவது மூர்த்தியோட அம்மா இருக்காங்களா, அவங்க தான் சாவியெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லபடியாக போய் ஆட்டோ ஓட்டிட்டு வாமா, பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ புகழேந்தி அங்கே டிராஃபிக் போலீஸாக நிற்கிறாங்க. இப்போ அதாவது தனம் ஆட்டோவை நிறுத்திட்டு என்னென்ன பேசணுமோ எல்லாமே அசிங்கமாக பேசி விட்டுறாங்க. ஏன்னா பண்ண தப்பு அப்படி இல்லை, அதனால் நல்லா பேசி விட்டு இனிமேலாவது திருந்தி நடந்துக்க, அதாவது அந்த ஆர்டிஓ ஆஃபீஸை மாட்டி விட்ட மாதிரி உன்னையும் மாட்டி விட்டுருப்பேன், ஆனால் கரெக்டான ஆதாரம் இல்லையே அப்படிங்கிறனால தான் நீ தப்பிச்சிட்ட, நீ இது மாதிரி எப்பயுமே தப்பிச்சிக்க மாட்டேன், நீ உன்னோட விஷயத்தை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசி விட்டுறாங்க. இப்போ புகழேந்தியால் ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா எல்லாமே இப்போ அதாவது கலெக்டரு அதே போல் பார்த்தா அது அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு விழாவோடு இல்லை இப்போ தனத்துக்கு எல்லாம் கிடச்சிருக்கு. அதனால் புகழேந்தி எதுவும் பண்ணால் அவ்வளோதான், இவங்களோட வேலையே போய்டும்ல. அதனால் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே கோவத்தோடு நிற்கிறாங்க. இந்த பக்கத்து தனம் பேசிட்டு அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.